ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். முதல் நேர் இன்னைக்கு யார் எங்க இருந்துன்னு பார்க்கலாம். சுவாமிஜி வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் சொல்லுங்கம்மா. என்னோட பேர் எம் மேகலா. ம் சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்காகவும் எங்க அண்ணனுக்காகவும் பேசணும். ம் ஃபர்ஸ்ட் என்னோட டேட் ஆஃப் பர்த் ராசில சொல்லிடுறேன். சொல்லுங்கம்மா. 14/10/1986. ம் கும்பராசி சதய நட்சத்திரம், ம் தனுசு லக்கணம். ம் எங்க அண்ணாவோடது எம் கருணாகரன், ம் துலாம் ராசி, ம் சுவாதி நட்சத்திரம், கடக லக்கணம். ம் 18/10/1982 பிறந்திருந்தாங்க. ம் எனக்கு வந்து எப்ப அரசு வேலை கிடைக்கும்னு கேட்கணும் சுவாமிஜி கிட்ட. ம் அடுத்து எங்க அண்ணாவுக்கு 2 இயர்ஸ் மேரேஜ் பாத்துட்டு இருக்காங்க. இது இன்னும் செட் ஆகல, அதுக்காகவும் கேட்கணும். சரிங்கம்மா, உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் உங்க அண்ணாக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகிறதுக்கும் என்ன பரிகாரம் செய்யலாங்கிறது சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சுவாமிஜி, உங்க சகோதரர் என்ன உத்தியோகம் பண்றார்? அவங்க நியூஸ் பேப்பர் ஏஜென்டா இருக்காங்க. சரிம்மா, இப்ப எத்தனை ஒரு வருஷமா பாக்குறீங்க? எத்தனை ஜாதகம், 2-3 ஜாதகம் வந்ததா வீட்டுக்கு? வந்துட்டு தான் இருக்குது. ஆனா அவங்க வந்துட்டு படிக்கலங்கிறதுக்காக பொண்ணு இது பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப எல்லாம் படிக்கிறது பொண்ணுங்க படிச்சிருக்கனால இது பண்ண உங்க மாட்டேங்கிறாங்க. சகோதரர் என்ன படிச்சார்? எங்க அண்ணா 10th தான் படிச்சிருக்காங்க. ஆனா சொந்த தொழில் எத்தனை வருஷமா பண்றார்? இப்போ ஒரு 4 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. சரி, தொழில் நல்லா இருக்குங்களா? தொழில்ல நல்லா இருக்கு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் MA B.Ed படிச்சிருக்கேன் சுவாமிஜி. இப்ப பாருங்க, ஒரு படிப்புன்றது எந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வாழ்க்கையில வந்து அவருக்கு எவ்வளவு பெரிய இடரா நின்று போச்சு பாத்தீங்களா? ஆமா ஆனா சுவாமிஜி. சொந்த தொழில் எப்பயுமே உசந்தது, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாதுமா. எவ்வளோ படிக்காதவங்க எல்லாம் பெரிய பெரிய தொழிலதிபர்களா வந்திருக்காங்க. சாதாரணமா வாழ்க்கையை ஆரம்பிச்சவங்க தான். ஆனா புரிஞ்சுக்கிறது கஷ்டம் இல்லையா சமூகம்? ஆமாங்க சுவாமிஜி. சரி, இப்போ உங்க சகோதரர் திருமணம் வந்து முடிகிறதுக்காக சில பரிகாரங்களை சொல்றோம், அதை செய்க. கட்டாயம் நல்ல பலன் உண்டு. அதாவது ஒரு சிரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் அன்னைக்கும் நீங்க இருக்கக்கூடிய இடத்துலயே பக்கத்துல அருகாமையில ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் உண்டு. அந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலுக்கு போய் சுவாமிக்கு வந்து ஏதாவது ஒரு இனிப்பு, அதாவது கல்கண்டா இருக்கலாம், பானகமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியம் பண்ணி துளசியால் சகசரநாம அர்ச்சனை 11 சிரவண நட்சத்திரம் அன்னைக்கு பண்ண சொல்லுங்க. 11 திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு பண்ண சொல்லுங்க. 1. 2வது விஷயம், திருமணமான உடனே தம்பதிகளாக வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்ணிட்டு வர சொல்லுங்க.